ஹேடா இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஜேஹப்க்கு வந்துட்டு பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இப்போ போல் தான் ஆச்சு ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் அடிக்ட் ஆகாதீங்க. சரி வாங்க நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. தென் 3-4 ரெக்வஸ்ட் கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் லைனாக நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டுறேன். யாரையுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக வந்து போட்டுறேன். தென் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷ், ஹாப்பி பர்த்டே ஜேஹோப். நான் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி 1 டேக்கு முன்னாடி இப்போது நைட்டு 11 o'clock ஆகுது, இன்னும் 1 hourல வந்து ஜேஹோப்போட பர்த்டே வரப்போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ நாளைக்கு தான் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். பட் இப்போ நம்ம உடனே விஷ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ஹாப்பி பர்த்டே ஜேஹோப், எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ஓகே, ஹாப்பியாக இருந்தால் சரி தான். சரி ஓகே, சீக்கிரம் பண்ணுறாமல் குழப்பிடலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஜேஹோப் வந்து பார்த்திங்கன்னா கொரியாலே இருக்கிற ஒரு டாப் டான்ஸர்னே சொல்லணும். தென் ஹீரோயினை பற்றி சொல்லணும்னு நினைக்கலாம். ஒயின் வந்துட்டு ஒரு வெல்த்தியான ஃபேமிலி தான். சரி ஓகே, இந்த இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். தென் ஜேஹோப் வந்து ரொம்ப ஒரு ரூடான ஒரு பர்சன், லைக் அவ்வளோ சீக்கிரமாக யார் கூட அட்டாச் ஆக மாட்டார். சரி ஓகே, இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். தென் இந்த ஸ்டார்டிங் சீன், ப்ளீஸ்மா கெஞ்சி கேட்குறேன், காலில் கூட விழுறமா, ப்ளீஸ் சொல்ல குட்டியில், பட்டு குட்டியில், அம்மா குட்டியில். ஒயன் ஆல்ரெடி நீ எவ்வளோ கிளாஸ் போயிட்டுருக்கா, இதில் இது வேறையா? ப்ளீஸ்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டான்ஸ் ஆடுறாளுங்க, நானும் ஆடணும்ல, ப்ளீஸ்மா சொல்ல குட்டியில். உன்ன மாதிரி அழகு தேவதை இந்த உலகத்தில் நான் பார்த்ததில்ல. சரி, உங்கள் அப்பா வந்தோடனே பேசுகிறேன், ஆனால் ஒரு ஒத்துக்கலன்னா எனக்கு தெரியாது ஒயன், புரியுதா? நீ எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, உன்னை இவ்வளோ விஷயம்லாம் பண்ண வச்சு உன்னை டயர்டாக்கி இதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ஒயன். ஆல்ரெடி நீ எவ்வளோ கிளாஸஸ் போயிட்டுருக்க, இதெல்லாம் தேவையா சொல்லு? என்னம்மா நீ, நான் என்ன மற்ற அம்மா மாதிரியா நீங்களாம் என்னை கம்பல் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்க சொல்கிறதுக்கு? நானே விருப்பப்பட்டு பண்ணணும்னு சொல்கிறேன், அப்படி ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? ஏன் நீ பியானோ கிளாஸ் போயிட்டுருக்க, கிட்டார் கிளாஸ் போயிட்டுருக்க, ஆல்ரெடி நிறைய பண்ணிகிட்ருக்க ஏன், புரியுதா? அதனால தான் நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் எதனா சொன்னதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு டான்ஸிங் கற்றுக்கோ. இதில் என்ன இருக்குது? பியானோ அது நம்ம உயிர், அதெல்லாம் விட முடியாது. கிட்டார் அது வாய்ப்பே இல்லை, அங்கே போய் அந்த சாரை ஃபைட் அடிச்சு ஆகணும். அப்புறம் இது இது இப்போ என்ன பண்ணுறது? விஷயம் டியூஷனை கட் பண்ணிடலாமா? ஆத்தா முறைக்கிறதுலே தெரியுது, வாய்ப்பில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு அம்மா கிட்டே பேசுங்கம்மா, அப்பா கிட்டே பேசுங்கம்மா. அப்பா என்ன சொல்கிறாரோ அதான் ஃபைனல். அப்பா வந்துட்டு எதனாச்சும் ஒன்று கேன்சல் பண்ணிட்டு நீ கண்டிப்பாக போயாகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணாருன்னா நான் எதனாச்சும் ஒன்று வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பா முடிவு தான் என் முடிவும், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்கள் அப்பா கிட்டே சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே ஒயின், ஆனால் அப்பா வேணான்னு சொல்கிறா, நீ கண்டிப்பாக கூடாது. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் சீனில் முடிவு பண்ணிட்டியா? ஆமாப்பா, ப்ளீஸ்ப்பா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கற்றுக்குறாங்கப்பா, ப்ளீஸ். சரி ஓகே, நீ போய்க்கோ. ஆனால் உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படி வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ கட் பண்ணிக்கலாம், புரியுதா? கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு போதும் அப்படின்னு தோன்றப்போ நான் கண்டிப்பாக வந்து முடிச்சுக்குவேன். சரி, பியானோன்னா நீ வந்து நல்லா வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டல, அப்புறம் அதை வேணால் கட் பண்ணிக்கலாம்ல? இல்லைப்பா, இன்னும் அதில் நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிட்டு நானே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கான்சர்ட்டில் நானே ப்ளே பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே எனக்கு திறமை இருக்கா, அது நல்லா வருதா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பண்ணிப்பேன். ஸோ ஒயினோட கேரக்டரை பற்றி சொன்னால் ரொம்ப ஜாலியான கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும், லைக் குக்கிங், எனக்கு எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணணும், நிறைய வெளியே போகணும், ஊர் சுற்றணும், அப்போலாம் வந்து நினைக்கிற ஒரு கேரக்டரு. லைக் கிட்டத்தட்ட ஜேஹோப்க்கு ஒரு ஆப்போசிட்டான கேரக்டர் தான் சொல்லணும். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு கட் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே ஜேஹோப்க்கு வந்து கால் வந்திருக்கும். ஹலோ சார், எங்களோட ஒரு பொண்ணுக்கு வந்து நீங்கள் டான்ஸ் சொல்லி கொடுக்க வந்துருக்கு. ஓ ஓகே, சொல்லிக் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேருக்கு? ஒரு பொண்ணு தான் சார். ஓ சரி ஓகே. என்னால் கண்டிப்பாக அங்கெல்லாம் வர முடியாது, நீங்கள் தான் இங்கே வந்தாகணும். என்னால் வரவே முடியாது, வாய்ப்பே இல்லை. பட் சார், எங்கள் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, கண்டிப்பாக பொண்ணை வெளியெலாம் விட மாட்டார். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வர ட்ரை பண்ணுங்களேன். எவ்வளோ பிரச்சனாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஒரு மணி கேட்டாலும் பரவாயில்ல சார், எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளோதான். வாய்ப்பே இல்லை. என்றைக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா அங்கே நம்ம தான் போயாகணும், நம்ம அங்கே வரணும்னு நினைக்கூடாது. அதில் அதை தெரிஞ்சுக்கோங்க. காட் இட். இதெல்லாம் முடிவு பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ அப்படியே ஜேஹோப் வந்து கால் கட் பண்ணியிருப்பாரு. எங்கள் அந்த பாடி கார்ட் வேலைக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி மேம் கிட்டே சொல்கிறது? சரி, இந்த பாடி கார்டு வந்து நேராக போயிட்டு ஹீரோனோட அம்மா, அதாவது ஒயினோட அம்மா கிட்டே போய்ட்டு சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து நாங்கள் கால் பண்ணால் இந்த விஷயத்தில் அவர் சொன்னார் அப்படின்னும் போது, வாட் இவ்வளோ திமிரா, நம்பவே முடியல. சரி ஓகே, ஒயின் கிட்டே சொல்லி பாருங்கள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம்.
ஸோ ஒயின்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே ஒயின்க்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிடுச்சு. இது அப்படியே சொன்னார். ஓ மை காட், எவ்வளோ ஒரு வந்து ஆட்டிடியூட் பார்த்தியா, ரியலி. ஆமாம், அவர் சொல்கிறது உண்மை தானே. எதனாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா நம்ம தானே அங்கே போய் ஆகணும். அவங்க வந்து சொல்லி தந்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன தான் காசையே கொடுத்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதா. நானே போகிறேன் அப்படின்ற மாதிரி அடம் முடிச்சுட்டு இருப்பா. ஆனால் அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நீ வெளியே போகக்கூடாது. ஆல்ரெடி நிறைய விஷயத்துக்கு நீ வெளியே போயிட்டு சுற்றிட்டு தான் இருக்கா. ஆல்ரெடி சேஃப்டியே கிடையாது, நிறைய பிரச்சனைலாம் போயிட்டு இருக்குது. நீ வெளியே போகிறது சேஃப்டி இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அவர் வந்து சொல்லி தரதா இருந்தால் கற்றுக்கலாம். மற்றபடி வந்துட்டு நீ அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறேனே தெரில. என்னன்னா இது மாற்றி எனக்கு வந்து இப்படிலாம் செக் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. இப்போ வேறு வழியே இல்லையா? சா, இப்போ என்ன பண்ணுறது? மச்சா வேணா ஐடியா இருந்தால் சொல்லுடி. பேசாத, நீ வேணா அவர்கிட்டே பேசி பாடுறி, அதான் வேலைக்காகும் அப்படின்றியா? ஆனால் சா சரி. பட் காட் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருப்பான். அவர் வந்திருப்பார். எஸ் மேம் சொல்லுங்கள். ஒன்றும் அந்த டான்ஸரோட நேம் என்ன? அவர் பேர் ஜேஹோப், சங்கோஸ் அக்கான், ஷார்ட்டாக ஜேஹோப்னு சொல்லுவாங்களாம். அவர் பெரிய டான்ஸர் ஆக்சுவலாக, பயங்கரமாக டான்ஸில் ஆடுவார். அவரோட டான்ஸ் ஸ்டெப்புக்கு முன்னாடிலாம் அல்டிமேட் வேறு லெவலாக இருக்கும். நிறையா அவரோட கான்சர்ட் நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன் நான். ஓஹோ, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, கேட்கும் போதே கை காலெலாம் ஊறுது. நான் அவரை உடனே பார்க்கணும். நான் அவர்கிட்ட ஃபோன் பேச முடியுமா? மேம் அது சாருக்கு தெரிஞ்சா அவர் கிடைக்கிறார், சும்மா மொக்க போட்டுட்டு பாரு எதனாச்சு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எனக்கு இப்போ ஃபோன் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லையா? ஓகே மேம், அது செஞ்சு என்ன மட்டும் கண்டிப்பாக எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஒன்றும் நேனி மாதிரிலாம் கிடையாது பாடி கார்டை போட்டு கொடுக்கறதுக்கு. நீங்கள் இப்போ எனக்கு ஃபோனை கொடுக்க போகிறீங்களா இல்லையா? சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் வந்து ஃபோனை கொண்டு கொடுத்துருப்பாரு. ரிங் போகுது எடுத்தாச்சு. ஹலோ, யார்? நான் என் பேர் ஒயன், டான்ஸ் கற்றுக்க சொல்லி கேட்டிருந்தேனே. சொல்லுங்கள், முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்கள் தான் இங்கே வர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்னது தான், என்னால் மாற்றிக்கலாம் முடியாது. எனக்கு நீங்கள் சொல்கிறது நல்லா புரியுது, பட் வீட்டில் விட மாட்டாங்க. ஓகே பரவாயில்ல, விடலாம். இல்லை ஒரு நிமிஷம். அது வந்து எனக்கு டான்ஸ் கற்றுக்கிட்டே ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்ச நாள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ். அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணவே மாட்டேன். கெஞ்சு கேட்குறோம்ல. என்னை பார்த்தா உங்களுக்குலாம் பாவமாகவே இல்லையா? ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டங்களா? என்ன ஓவர் ஆக்டிங்னா என்கிட்ட சொல்லாது. கால் கட் பண்ணிங்களா? ப்ளீஸ் எனக்கு டான்ஸ் கற்றுக்கிறதுக்கே எங்கள் வீட்டில் கெஞ்சா அந்த கொரியா கெஞ்சி கூத்தாடி காலில் விழும். அந்த கொரியா வந்துட்டு இந்த பெர்மிஷனை வாங்கி வச்சுருக்கேன். என்னால் சத்தியமாக வந்துலாம் கற்றுக்க முடியாது. ப்ளீஸ். இவர் அப்படியே யோசிச்சுட்டு பாரு. பரவாயில்ல, கற்றுக்கிறதுக்காக இவ்வளோ வந்து கஷ்டப்படுறாளே, முடிஞ்சால் வந்துடுவா தானே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாரு. ஸோ நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கால் கட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ வந்து ஜாப் கிட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து பேசியிருப்பாரு. என்ன மச்சான், என்ன ஆச்சு? ஏதோ பிரச்சனை போல, சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டான்ஸ் கற்றுக்க சொல்லி ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஓஹோ, என்ன மச்சான், என்ன ஆச்சு? என்னாச்சு? கம்மியாக காசு தருவேன்றாங்களா? காசுலாம் ஒரு விஷயம் இல்லை, எனக்கு டான்ஸ் தான் முக்கியம். அவங்க இங்கே வந்துலாம் கற்றுக்க முடியாது, அங்கே போய் தான் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குன்றாங்க. இங்கே எனக்கு டான்ஸ் அகாடமி இருக்குது, இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எப்படி அங்கே போய் கற்றுக் கொடுக்க முடியும்? அத்தான் இதனை என் கையில் விட்டுருன்ற நான். சரி விட்டுரு, இன்னொன்று நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டுறியா? நான் மட்டும் இறங்கி ஆடுன்னு வச்சுக்கோ. ஏன் எல்லோரும் தோற்றுருவாங்க. யாரோ விட்டுட்டு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை, உன்கிட்ட விட்டுட்டு போகிறத பற்றி தான் பிரச்சனை. அசிங்கப்படுத்துகிற, இன்சல்ட் பண்ணுற, பார்த்துக்கிறேன். ஒரு 1 hour சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே, காலையிலேருந்து நான் இங்கே இருந்துட்டு ஈவினிங் 6 o'clock மேலே போயிட்டு சொல்லிக் கொடுத்துட்டு வந்துடுறேன். இதான் கரெக்டாக இருக்கும். இதை பற்றி அவங்கள்ட்ட பேசி பார்க்குறேன். ஸோ இப்போ ஜாப் வந்து கால் பண்ணி வாங்கிக்கிட்டு சொல்லியிருப்பாரு, இந்த விஷயம் ஓகே உங்களுக்கு இன்னொன்று எனக்கு வந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி உடனே ஓகே சொல்லியிருப்பா. சரி ஓகே அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து மணிலாம் வந்து பேசியிருந்திருப்பாங்க. ஜாப் வந்து எனக்கு காசுலாம் முக்கியம் கிடையாது, எவ்வளோ நீங்களே வந்து கொடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து ஒழுங்காக அவங்க கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து நிறையா சில பல கண்டிஷன்ஸ்லாம் வந்து போட்டிருந்திருப்பாரு. லைக் வந்து டைமுக்கு வந்து இருக்கணும், ஃபுல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்திருப்பாரு சில பல கண்டிஷன்ஸ். ஸோ டான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ட்ரெஸ் வந்து காஸ்டியூம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருந்திருப்பாரு.
எல்லாத்துக்கும் ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு டிக்கிடிங்கன்னு தலையாட்டியாச்சு. எங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் யாரா வரும் என்னை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாள். எங்கள் ஒயனை நினைக்கா நீ கிளம்பு 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 அப்படின்ற மாதிரி துரத்திட்டு இருக்கா. நீ எல்லாம் ஒரு தோழியா காரி ஆனன்னு துரத்தி விடுறியே அட்வைஸிட்டு ஒன்று காலை பண்ணி கூப்பிட்ட பத்தியா அங்கே நிற்கிற மச்சான் நீ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. சரி சரி ரொம்ப பண்ணாத 6 o'clock வா பார்த்துக்கலாம். மச்சானா நீ தான் மச்சான் ஐயா தோற நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோற அப்படின்ற மாதிரி அங்கே போயிருப்பா. ரொம்ப தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டுக்கா. சரி அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ காலேஜ்லாம் முடிச்சுட்டு அவளோட பியானோ கிளாஸ்லாம் போயிட்டு வந்திருப்பாள். ஸோ கிட்டார் வந்து வீட்டில் தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ வந்து அதையும் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது டான்ஸ் கிளாஸ்க்காக. ஸோ ஜியோ போகிற ஃபர்ஸ்ட் டைம் வரார் இல்லையா, அவரோட குரல்லாம் வச்சு இப்படி தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு சில இமேஜினேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கா. அது கிட்டத்தட்ட வந்துட்டு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொடூரமாகவே இருக்கும். ஓகே அவரோட ரூடான குரல் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கொடூரமாக தான் இருப்பார் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு கோஸ்ட் லெவலுக்கு வந்து திங்க் பண்ணி வச்சுருக்கா. ஸோ வந்துட்டு தென் ஃபைனலி வந்துட்டு ஜியோ வந்து வந்திருப்பார். ஸோ வந்து உள்ளே வந்தோன்னா அவர் பார்க்குறாரு என்னடா இது வீடா இதுன்ற மாதிரி இருக்கும் அவருக்கு. பிகாஸ் அது ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உள்ளே வந்திருப்பார். ஸோ வந்து பாடி கார்டு பார்த்துட்டு சார் நீங்கள் யார்? ஜியோ டான்ஸர். ஓகே ஓகே வாங்க சார் மேம் மேலே தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே இப்போ மேலே ஜியோப் வந்திருப்பார். ஸோ உள்ளக்கு போட்டோன்னே இங்கே ஒயின் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்தோன்னு இந்த ஸ்டெப்பை போட்டு அவரை மயக்கிறோம் அப்படின்ற மாதிரி சில பல ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்ருப்போம். அதை பார்க்கவே கொஞ்சம் கொடூரமா வியர்டாக அப்படி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்ருப்பான். ஜியோப் வந்து பார்த்து கொஞ்சம் மிரண்டிருப்பார். இருந்தாலும் வந்துட்டு அதை பெருசாலாம் எடுத்துக்கல. ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா ஜியோ பார்க்குறதுக்கு அப்படியே அவள் கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக இருப்பார். லைக் எப்படி சொல்கிறது டிஃப்ரெண்ட்டு எப்படி திங்க் பண்ணி வச்சுருப்பா ஒயனே சில பல கொடூரமான விஷயங்கள்லாம் வந்து போட்டு அவரை வந்து ஆட் பண்ணி வச்சு சிந்தித்து அவளே வந்துட்டு ஒரு க்ரியேட்டிவ் மைண்டில் வந்து பண்ணி வச்சுருப்பாள். பட் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காரு. பார்க்கவே அவ்வளோ அழகாக மனுஷன் இருப்பாரா பெய் மறந்து பார்த்துட்ருக்கா. ஹலோ என்ன கண்ணு தெரியலையா 6 மணிக்கு மேலே மாலை கண்ணா என்ன? இல்லை இல்லை அது ஒன்றும் இல்லை நைஸ் மீட்டிங் யூ ஐ எம் ஒயன் அப்படின்ற மாதிரி கை கொடுத்துருப்பா. அவர் கையெல்லாம் கொடுக்கல கேஷுவலாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. கை கொடுத்தா தான் என்னவா கையை நீ எடுத்துகிட்டு அப்படி போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து புலம்பிட்டுருப்பா. என்ன புலம்பல் சரி ஸ்டார்ட் பண்ணாமா? ஸ்டார்ட் பண்ண இன்றைக்கி ரொம்ப கொடினமான ஒரு இதை சொல்லிக் கொடுங்க. எதை? டான்ஸ் ஸ்டெப்பா? ஆமாம் டான்ஸ் ஸ்டெப் தான். ஆமாம் கரெக்டு தான். சரி இந்த ட்ரெஸ் ஓகே தானே உங்களுக்கு? எனக்கா லைக் நான் இது போட்டிருக்கிறது உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான். சரி இப்போ நான் சொல்கிறது சரி ஓகே ஓகே இன்றைக்கி கடினமாக இருன்ற மாதிரி கடினமான ஒரு ஸ்டெப்பை போட்டு இந்த கரிஸோட லெவலில் பார்ப்பீங்கடா அப்படின்ற மாதிரி சீன்லாம் போட்டுட்டு பேசினா அடுத்த செகண்டே மனுஷன் வந்துட்டு புஷ்அப் செட்டு புல்லப் செட்டுன்னு உயிரை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இது டான்ஸ் இருந்தாலும் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க இவர் என்ன வந்து எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்டுருக்காருன்னா இதெல்லாம் நியாயமே இவரை பார்த்தாலே பயமாக இருக்கே. சரி ஓகே நம்மளாலே முடியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ அவருமே என்ன பண்ணுறியா இல்லையா இல்லை தூங்குறியா? உங்களுக்கு என்ன பார்த்தா தூங்குற மாதிரியா இருக்குது? ஆமாம் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் கோல்டு பிடிக்கிற மாதிரி தொண்டை அடிக்குது அதனால தான் அப்படி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே இப்போ கண்டினியூ பண்ணலாம். பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நம்மளால முடியும். ஃபர்ஸ்ட் டே தானே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கலாம் இப்படியே வந்து புலம்பிட்டு இருப்பா. அப்போ வந்து என்ன இல்லாமல் அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. யார்? அவன் என் நண்பி தோழி சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றாலாம் படிக்கல இப்போ தான் காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு உள்ளே கூப்பிட்டுமா. டான்ஸ் ப்ராக்டிஸ் தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கா அது என்ன எக்ஸ்ட்ரா அவங்களுக்கும் சொல்லி தரணுமா? அவள் உங்களை சைடாக போய் உட்காந்துக்கிட்டு இந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் பார்த்துட்ருப்பான். ஓ டான்ஸ்னால் பிடிக்குமோ? யார் ரொம்ப பிடிக்குமே. தெரு முனையில் ஒரு குப்பை தொட்டி இருக்கும் அதுக்கு பக்கத்தில் மேடையை போட்டு கூத்தாட்டம் ஆடுவான் பாருங்க சும்மா டண்டனக்கெல்லாம் தாங்க முடியாது தெரியுமா? ஓ அப்படி ஒரு கேவலமான சாரி ரொம்ப அழகான டான்ஸோ? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அதெல்லாம் புரியாது மச்சான் வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளப்பட்டுருப்பா. என்ன மச்சான் நீ நினைச்ச தோட்டி இப்படி பயங்கர அழகாக இருக்காரு. ஆமாம் ஒரு ஓரமாக இருந்து சைட் அடிப்போ அப்படின்ற மாதிரி வந்து அமுச்சு வச்சுருப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் உட்காந்துட்டு அவள் சைட் அடிச்சிருக்கா. இப்போ எதுக்கு என்ன உட்காந்து திங்கிற மாதிரி பார்த்துருக்கா? இல்லை சார் நான் ஒன்று அப்பெல்லாம் பார்க்கலையே நான் சும்மா நார்மலாக தான் உங்களை வாழ்ந்துட்டுருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் சில பல ஸ்டெப்ஸ்லாம் சரியாக சொல்லித்தரல. நான் இன்னும் ஸ்டெப்ஸே சொல்லித்தரல. சரி ஓகே 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 யூ கண்டினியூ. நீ பண்ணுறியா இல்லையா? பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா? வந்து இன்னும் 1/2 hour கூட ஆகலை அதுக்குள்ளே பிரேக்கா? பாடி கார்டு
நீங்கள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக சேர்த்து. இப்போ பாடி கார்டு வந்துருப்பாரு. மேம் சொல்லுங்கள், என்ன விஷயம்? சார் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்று வேணாம். சும்மா என்னாச்சும் ஒன்று கொடுங்களேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். ஸ்ப்ரைட். ஓகே. இவருக்கு ஒரு ஸ்ப்ரைட்டு, அப்புறம் எனக்கு வந்துட்டு மேங்கோ ஜூஸ் எதனா சொன்ன எடுத்துட்டு வா போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு துரத்தி விட்டுருப்பா. ஸோ அதுக்கப்புறம் அவருமே ஓகே இந்த மாதிரி போயிருக்கேன். என் ஃப்ரெண்டும் என்ன மறந்துட்டேன் மச்சான், நீனோட மச்சான் அவன் எதிராக விடு மச்சான் அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரேக்கோ ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாம் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ட்ரிங்க்ஸ்னு நீங்கள் வந்து இமேஜின்லாம் பண்ணிடாதீங்க. லைக் ஸ்ப்ரைட்டு மேங்கோ ஜூஸ் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் பிரேக் முடிஞ்சிருக்கும். ஆல்ரெடி 10 minutes லேட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணாமா? இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இவங்க பில்டப் பாரு. இதை நான் எவ்வளோ நான் தான் பொறுத்துட்டு இருக்காது, பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்ற மாதிரி எழுந்திருப்பா. சார் எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன எக்ஸசைஸை இப்படிக்கா திருப்பி பண்ணவா இல்லை அந்த சைடுக்கா பண்ணவா? எப்படி வேணா பண்ணு, உன் சௌரியம். என்னடி இவ்வளோ தைரியமாக பேச வந்த? நீலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எவ்வளோ தைரியமாக பேசுவேன்? லைக் ரோட்டில் எவனாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா மூஞ்ச உடச்சி போடுவியே. ஆனால் எங்கே போச்சு அந்த தைரியம்லாம்? இவர்கிட்ட மட்டும் நம்மளால பேசவே முடியல. ஒரு வேளை உண்மையிலே கோஸ்டாக தான் இருப்போம். என் வாயை கட்டி போட்டாருன்னு நினைக்கிறேன். இருக்கும். என்ன புலம்பிட்டு இருக்காங்க நீங்கள்? பண்ணுறேன். ஸோ இப்படியே இந்த டே ஃபுல்லாக வந்து எக்ஸசைஸ்லேயே போயிருந்துருக்கும். டைமும் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக வந்து 7 o'clock ஆகிடுச்சு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. என்ன சார் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டெப்ஸே எதுவும் சொல்லி தரல? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தானே, போ கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவர் அங்கே வந்து கிளம்பியிருப்பாரு. இருக்கணும். சார் ஒரு நிமிஷம். என்ன? அது வந்து உங்கள் பர்சனல் நம்பர் எதனா செக் கொடுக்க முடியுமா? எதுக்கு? சும்மா எதனாச்சும் டான்ஸில் டவுட்லாம் எனக்கு நைட் நேரத்தில் வரும். அதனால் உங்களுக்கு கால் பண்ணி தீர்த்துக்கோல, அதுக்கு தான். அதாவது ரைட்டு காலத்துக்கு கூட என்ன ஸ்டெப் வரும், லெஃப்ட் காலத்துக்கு கூட பரதம் வருமா, இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தீர்த்துக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் என்ன கேட்கணுனாலும் கம்பெனி நம்பருக்கே கால் பண்ணும். ஓகே அப்படியே சொல்லிட்டு அங்கே வந்து போயிருந்துருப்பாரு. சே கல் நெஞ்சா மனசு மச்சான் அவருக்கு. ஆமாம் மச்சான் அப்படி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் பயங்கர டயர்டு. லைக் சாப்பிட கூட இல்லை, படுத்து தூங்கியிருப்பா. கை காலம் அப்படியே இழுத்து போட்டு அடிச்ச மாதிரி வலிக்குது பயங்கரமாக. ஸோ ரொம்ப நாள் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக வந்து உடம்புலாம் வலிக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு இந்த கால் வலிலாம் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி வேறு பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருப்பாலும். ஸோ அதனால் பயங்கரமாக வந்து கை காலம் வலிக்குது. ஐயோ முடியலப்பா முடியலையே, யாருனா இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து புலம்பிட்டே இருப்பாள். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போயிருந்துருக்கும். எங்கள் அம்மா வந்து கதை தட்டிட்டு இருக்காங்க, ஒய்யான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு மோயனே எழுந்திரிச்சு கீழே வந்திருப்பான். என்னம்மா தூங்க விடாமல் சும்மா கத்திகிட்டே இருக்கீங்க? ஏண்டி சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டுட்டு போய் தூங்குடி, டயர்டாக இருக்குமா? இதுக்கு தான் சொன்னேன். சரி விடு, இனிமேல் இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் வேண்டாம். அதனால ஒன்றும் டயர்ட் இல்லை. ஐயோ டான்ஸ் கிளாஸ்ன்ற பேரில் எக்ஸசைஸ் கிளாஸ் பண்ணதை தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், நம்மளை பிச்சு எடுத்துருவாங்க, ஆடே வரான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, சீனா போடும். இன்னைக்கு நான் என்னம்மா ஒரு டான்ஸை போட்டேன் தெரியுமா? சும்மா சார் மிரண்டு போய் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் என் லைஃப்பில் பார்த்ததுலன்னு துடிச்சு போயிட்டார் மனுஷன். மிரண்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஓ பின்னா லைஃப்பில் இந்த மாதிரி கேவலமான டான்ஸ்லாம் அவர் பார்த்துருக்கே மாட்டார், அப்போ துடிச்சு தானே போவார். ஹே யூ மை மாம் இப்படிலாம் அப்படி சொல்லவே கூடாது. ஆக்சுவலி அவருடைய டான்ஸில் மெயின் மறந்துட்டாருன்னு நான் சொல்ல வந்தேன். ஓஹோ சரி சரி வந்து சாப்பிட்டு போய் தூங்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கூப்பிட்டுருப்பாங்க. தென் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து போய் தூங்கியிருப்பா. செம்ம டயர்டு, நைட் ஃபுல்லாக ஃபோன் கூட பார்க்கலாம், அப்படியே படுத்து தூங்கியிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆஸ் யூஷுவல் காலேஜ் போகிற ரொட்டீனு தென் கிளாஸஸ் அதெல்லாம் வந்து போயிட்டு இருந்துருக்கும். ஸோ 1 day ஃபுல்லாக என்னவோ தெரியல, ஹீரோனுக்கு வந்து ஜியோவோட தாட்ஸாகவே இருக்கும். நான் எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா 6 மணி ஆகும், எப்படா அவர் வருவார் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஆர்வங்களாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாள். இதை வெயிட் பண்ணுறாலும் இல்லையோ கூட ஒரு ஜந்து இருக்கேன், அது அதுக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. மச்சான் எப்போ 6 மணி ஆகும்? இந்த பாரு நேற்று ஒரு நாள் ஏதோ அவரை பார்க்கணுன்னு ஆர்வமாக இருந்தேன், அதனால் கூப்பிட்டேன். இன்றைக்கெலாம் இந்த பக்கம் வர வேலை வச்சுக்காது சொல்லிடுறேன். இன்னும் எனக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும், ரொம்ப பிஸியாக ஆகிடுவேன். லைக் அந்த பக்கம் நீ வந்தினா என்னால் என்னை பார்க்கவே முடியாது. சரியா? என்ன ஒன்று பண்ணு, அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்குறான். லைக் ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து பார்த்துட்டு போ. சரியா? வேணா நான் வந்து ஒரு வருஷம் கழிச்சு உனக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். நீ வா, வந்து ஆட்டோகிராஃப் போட்டு தரேன், நீ ஒரு ஓரமாக நின்று வாங்கிட்டு போயிடா.
ஏய் ரொம்ப பண்ணாதடி அப்படின்ற மாதிரி வந்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சுட்டு சாவுங்க அப்படின்ற மாதிரி சார் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ 6 மணி ஆகிடுச்சு. ரொம்ப ஆர்வமாக வந்து ரெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஆர்வமாக உட்காந்துட்டு இருப்பா. ஜெவுக்கு வந்திருப்பாரு. அதுக்கு போல் எக்ஸசைஸ் போயிட்டுருக்கும். சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடுற அவர் விடுற மாதிரி தெரியல பண்ணுன்ற மாதிரி வந்து அப்படியே வந்து ஜாக்கி சான் மாதிரி குடும்பப்படுத்திட்டு இருப்பார். கராத்தே கிட்டில் வர ஜாக்கி சான் கூட இவ்வளோலாம் பண்ண மாட்டார். ஏதோ துணி எடுத்து மேலே போட்டு கீழே போட்டு தான் உயிர் வாங்குவார். ஆனால் இவர் எக்ஸசைஸ் போட்டு வைக்கிறார். இதெல்லாம் இவ்வளோ கொடூரமான விஷயம் தெரியுமா? சொல்லப்போனால் அது கராத்தே டான்ஸ். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் கேட்கணும்னு போனால் பேச்சு வர மாட்டேங்குது. கேட்டால் மூச்சே வராது போல். மூடிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்படியே வந்து டேஸ் போகுது. கிட்டத்தட்ட 1 வீக் சாரி ஒரு 4-5 டேஸ் கிட்டே வந்து எக்ஸசைஸே போயிருக்கும். ஸோ ஃபைனலி வந்துட்டு இன்றைக்கி தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆஃப்டர் 5 டேஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அப்படியே உயிரே வர மாதிரி இருக்குது. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி சிம்பிளான ஸ்டெப்ஸை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான ஒரு மெலோடி வர மாதிரி ஒரு சாங் வந்து போட்டுருந்துருப்பாரு. மெலோடி அப்படின்ற மாதிரி வச்சுட்டுப்பா. என்ன இல்லை சார் மெலோடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சாங்ஸாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மெலோடி தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? என்ன? சின்ன வயசில் நான் பிறந்தப்போ எங்கள் அம்மா மெலோடியாக தான் ஆறாரும் ஆறிறாரோ அப்படின்னு பாடினாங்களாம் சார். அப்போதுலேருந்து எனக்கு மெலோடினா அவ்வளோ பிடிக்கும் சார். மிச்சம்மாங்களா என்ன ஆறிறோன்னு ராக்கிங்காக பண்ணுவாங்க. இன்னும் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. சரி ரொம்ப பண்ணாத ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போகுது, ப்ராக்டிஸ்லாம் போயிருந்திருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஜியோக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கும். அவர் வந்து பேசுறதுக்காக வந்து வெளியே போயிட்டாரு. இப்போ வந்து ஒயின் வந்து டயர்டாக உட்காந்துட்டுப்பா வீட்டில்ப்பா முடியலப்பா கை காலம் அனுப்பிட்டே அப்படின்ற மாதிரி தான் வந்து உட்காந்துருப்பா. இவரை நம்மளுக்கு பிடிச்சிருக்கா என்ன? இவர் பண்ணுற ஒரு விஷயத்தையும் நம்ம உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பாரு ஃபோன் பேசுகிறேன், நடந்து போகிறது, அதை கூட நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ கொடூரமாயிட்டு மனமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் திங்க் அப்புறம் என்ன இவர் இன்னும் காணும் அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்தா அவர் சின்சியராக ஃபோன் பேசிட்டு இருப்பார். சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரும் போது கால் தடுக்கி வெளில போயிருந்திருப்பா. பிகாஸ் அவரோட பேக் அங்கே கடந்திருக்கும். அது ஜேவோட பேக் தான். ஸோ அதை கால் தடுக்கி வெளில போயிருந்திருப்பா. ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி அவரோட பேக் கீழே விழுந்து அவர் பேக்கோட திங்ஸ்லாம் வெளியே விழுந்து அப்படின்ற மாதிரி எல்லாம் நடந்திருக்கும். இப்போ எல்லா திங்ஸையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு இருக்கும்போது அவரோட ஒரு ஐடி கார்டு வந்து இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு இந்த மாதிரி அவரோட பர்த்டே டேட் போட்டிருக்கும். லைக் வந்து February 18 மாதிரி போட்டிருக்கோம். February 18 ஓ மை காட், இன்னும் ஜர்ரா டேஸ் தானே இருக்குது. இவருக்கு என்னாச்சும் பெரிய கிஃப்ட் பண்ணலாமா? சர்ப்ரைஸ் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஐடியா பண்ணோம். இப்போ அவர் வரா மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம். டக்குன்னு எல்லாத்தையும் அப்படியே அள்ளி போட்டு பேக்கில் தின்னுட்டு எல்லாத்தையும் மாலை எடுத்து வச்சுட்டு அமைதியாக போய்ட்டு கம்மி செக் பண்ணி உட்காந்துருப்பா. ஸோ இப்போ ஜேப் வந்துட்டு என்னாச்சும் பண்ணியா? இல்லையே. நானும் ஒரு பேக்கை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. ஏதோ ஒரு ஓரமாக பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டுப்பா. என்ன புலம்பிட்டு இருக்கா? உனக்கு இது தவிர வேறு எதுவுமே தெரியாதா? சும்மா புலம்பிட்டு இருக்கோ உட்காந்து. நான் ஒன்றும் புலம்பல, நான் பேசிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கோம். ஓ சரி. இப்போ அப்படியே ப்ராக்டிஸ் வந்து கண்டினியூ ஆகிருக்கும். இப்போ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. இங்கே வந்து இன்றைக்கி லீவு. ஸோ எனக்கு வந்து லீவுன்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து வந்துட்டு ஒரு அவுட்டிங் மாதிரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. எல்லாம் கடலில் பயங்கர ஆட்டம் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே ஒரு ரெசார்ட்டில் சாப்பிட்டுட்டு பயங்கரமாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் பீச் பண்ணல உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த மண்ணில் வந்துட்டு வீடுலாம் கட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கைஸ் உங்கள் எல்லாருக்கும் விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுமா ஏன் நீ சொல்கிறதா இருந்தாலே பயங்கர சஸ்பென்ஸான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா சொல்லு. அது எங்கள் வீட்டுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வராருல. ஆமாம் பேர் கூட ஜேஹோப்னு சொன்னியே. அவர் கூட பயங்கர ஹேண்ட்ஸமாக இருப்பாருன்னு சொல்லி எங்களுக்குலாம் டெம்டிங் ஏற்றி விட்டியே. உனக்கு கண்ணில் தான் கட்ட மாட்டேங்கிறேன். அதான்ப்பா அவரை நான் லவ் பண்ணுறேன். என்னடி சொல்கிறா அப்படி நம்ம ஷாக் ஆகிட்டாங்க. எவ்வளோ பணக்கார பசங்க நம்ம காலேஜில் படிக்கிறாங்க. எவ்வளோ பேர் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. நீ என்ன போய் ஒரு டான்ஸரை போய் லவ் பண்ண சொல்கிறேன். இங்கே பார் டான்ஸருன்றதுக்காக இல்லை. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் நாமளாம் பழகுறாரு. உனக்கு அது புரிய மாட்டேங்குது. எல்லா பசங்களும் என்னை பார்த்தாலே என் பணத்துக்கும் இங்கே என்னோடய அழகுக்கும் வாங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு வலிஞ்சு குழஞ்சி பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது தெரியுமா. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சொல்லி தரணும் அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணுன்னா நம்ம தான் வந்துட்டு அங்கே போய் கற்றுக்கணும். அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஒன்று வேணும்னா நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 தமிழ் மனுஷன் சொன்னார். அது எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த மொமெண்ட்டில்? எனக்கு இது மாதிரி அவங்க ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அவரை லவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு புரிஞ்சிச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ ஒரு பொண்ணு நம்மளேருந்து கால் வந்துச்சு. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக். இவர் என்ன தான் பண்ணுவான்னு தெரியல. சும்மா ஃபோன் பேசிட்டுருக்காரு. ஆனால் பிரேக் டைமாக தான் பேசுகிறாரு. அது வரைக்கும் நல்ல பழக்கம். இவர் தான் ஃபோன் பேசுகிறாரு.
இப்போ அவர் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரு. அந்த நேரம் கரெக்டாக கால் வந்திருக்கும். ஸோ அந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேர்ள் நேம் வந்து இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே வந்து பொங்கி என்னடான்ற மாதிரி வந்து ஒரு கோவம் வந்துருச்சு மேடமுக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர டென்ஷனாக இருக்கும். அப்போ கரெக்டாக ஜியோ வந்திருப்பாரா. ஸோ ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்க பயங்கர பொசிட்டிவாக இருந்திருக்கும். யாராக என் லைஃப்பில் வந்துட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணியிருப்பா. நம்ம எதுக்கு இவ்வளோ ஜலஸ் ஆகுறோம்? ஒருவேளை நம்மளுக்கு அவளை பிடிச்சிருக்கோ? அவளை இல்லை, இவரை பிடிச்சிருக்கோ? நான் லவ் பண்ணுறேன்னா? ஸோ அதுக்கப்புறமா தான் டீப் திங்கிங்லாம் பண்ணி ஒரு வழியாக வந்துட்டு உண்மையாக லவ் பண்ணுறேன்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பா. ஸோ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு சரி ஓகே உனக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். என்ன ஹெல்ப் பண்ணணும் போது இந்த மாதிரி வந்து அவரோட பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் அவருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவரோட பர்த்டேயில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணப்பா. இல்லை அவர் ரூட் டைப் உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் பர்த்டேயில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவருக்கு அதுனாச்சும் வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு பயங்கரமாக கத்தி விட்டார்னா அந்த பர்த்டேவே அவருக்கு வந்து ஸ்பாயில் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு நாங்கள் 2 பேர் கப்புள்ஸாக சேர்ந்து வந்துட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஓஹோ சரி மச்சான். நீங்கள் எப்படி கப்புள்ஸாக செலிப்ரேட் பண்ண முடியும்? ஏன்? ஆனால் உனக்கு தான் September 24 ஆச்சா மச்சான் பர்த்டே. ரொம்ப பண்ணாதடி. நான் சொன்னது லவ் பண்ண ஆரம்பிச்சா கப்புள்ஸாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓகே இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. சரிங்க ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. எப்படா வரப்போது அந்த February 18 மாதிரி வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டே வந்து இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணியிருப்பா. ஸோ அப்படியே வந்து கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கோம். பரவாயில்ல முந்திக்கு நீ ரொம்பவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க, நல்லாவே ஆடுறேன், பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் சார். சரி ஓகே ஒரு சின்ன ரிஹர்சல் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபோக் சாங்கு, ஒரு ராக் சாங்கு, ஒரு மெலோடி சாங்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஒன்று நான் போட 2 பேர் சேர்ந்து ஆட போகிறோம். ஓகே எந்த அளவுக்கு நீ மூவ் கரெக்டாக பண்ணுறேன்னு நான் செக் பண்ணேன். 2 பேர் சேர்ந்தோம் இந்த வாய்ப்பு இன்னுமே அமையாதே அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரே இழுப்பு தான் மேடம்க்கு. ஓகே சார். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு சாங்கும் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஒரு சாங்க்கும் 2 பேருமே சேர்ந்தே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து மெலோடி சாங் வந்தோன்னே அப்படியே வந்து 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே டான்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜோப் வந்து இது ஒரு டான்ஸாக பார்க்குறாரு. பட் மேடம் எங்கேயோ போயிட்டாங்க, உலகத்தை தாண்டி பறந்துக்கிட்டு இருக்காங்க, சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜோப் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப கேஷுவலாக மனுஷன் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு அந்த டான்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். லைக் வந்துட்டு அந்த ஓகே அந்த வாராயோ சாங் வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடுற மாதிரி 2 பேரும் ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக அப்படியே ஒரு டான்ஸ் போயிட்டு இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் முடிச்சிருந்துருப்பார். ஓகே குட் சூப்பர். ஆனால் இங்கே மேடம் ஸ்டக் ஆனவங்க தான், நகரவே இல்லையே. ஒயான் என்ன சொல்லுது ஒயான் முடிச்சிச்சா? அவ்வளோதானா? இப்போ தானே ஃபோக் சாங் வரப்போகுது. உனக்கு என்ன ஆச்சு? நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நல்லா தானே பண்ணேன். என்ன பிரச்சனையா? மண்டையில் இல்லாமா பிரச்சனையாண்ணா? கஜினி சூர்யா மாதிரி எல்லாத்தையும் மறந்துடுவியோ? அதெல்லாம் இல்லை சாரி சார். சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. அது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸ். என்ன கேஷுவலாக தேங்க்ஸ் சொல்கிறாரு. சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அது சார் வேறு ஒன்று சொல்லுங்கள். சீக்கிரம் சொல்லி எனக்கு டைம் ஆகுது. அகாடமியில் போய்ட்டு கிளாஸ் இருக்குது. சார் ஐ லவ் யூ. லவ் யூ. என்ன சொன்னேன் சார்? அது வந்து இங்கே பாருங்க சார், என்ன எதுவுமே தடுக்காதீங்க, நடுவில் எதுவுமே பேசாதீங்க, நான் கடகடன்னு சொல்லி முடிச்சிடறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து உங்களோட கேரக்டர் எல்லாமே எனக்கு பக்காவாக பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் போக உங்கள் மேலே லவ் வந்துருச்சு. அந்த பொண்ணு உங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசின போது தான் எனக்கு உங்கள் மேலே ஜலசி வந்துச்சு. அப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு உங்களை நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் இப்போ ஒத்துக்கிறேன் சார், நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச். அவ்வளோதான் சார். இந்த பார், எனக்கு இந்த மாதிரிலாம் என்ன கொஞ்சம் கூட உன் மேலே கிடையாது, புரியுதா? ஜஸ்ட் உனக்கு நான் சொல்லித்தர ஒரு டீச்சராக, ஒரு டான்ஸ் டீச்சராக வந்தேன், அவ்வளோதான். சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் நிறைய கிளாஸஸ் மிச்சம் இருக்குதான். பட் சாரி, இனிமேல் என்னால் வர முடியாது. தேவையில்லாமல் உன்னோட மனசில் இந்த மாதிரி ஆசையாக வர வச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. இல்லை அது சாரி, இனிமேல் நான் வரமாட்டேன். இப்போ அவர் அங்கே வந்து போயிருந்துருப்பாரு. இங்கே ஒயினுக்குலாம் என்ன சொல்கிறதுல பயங்கர அழுக மட்டும் தான் வந்துட்டு இருக்கோம். இங்கே பாடி கடை கேட்டுட்டு இருக்கேன். மேடம் இப்போ எதுக்கு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்களை அளவச்சிட்டானா என்ன பண்ணாடன்னு ஒன்றுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவன் கதறிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இங்கே ஒரு ஜீவன் அழுதுகிட்டு இருக்கோம். இங்கே பாடி கார்டுலாம் பதறுது. மேம் என்னாச்சு சொல்லுங்கள் மேம். ஐயோ அப்படின்ற மாதிரி வந்து அவர் பதறிட்டு இருப்பாரு. இங்கே அவர்
சொல்லுங்க மேம், ஏனாச்சு ஐ எக்ஸ்பெக்ட் தட், சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டுருக்கான். நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி உள்ளே இருந்து போயிட்டான். எதுக்கு தான் நான் இவ்வளோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் போயிருந்துருக்கும், சாப்பிட வரவே இல்லை. ஸோ எங்கள் அம்மா வந்து என்னாச்சு இந்த பிள்ளைக்கு சாப்பிட வரவே இல்லை, மறுபடியும் தூங்கிட்டாங்க என்ன அப்படின்ட்டு கதவை போய்ட்டு ஓப்பன் பண்ணால் அமைதியாக பெட்ரூம்குள்ளே படுத்துட்டுருக்கா. தூங்கலாம் இல்லை, அமைதியாக படுத்துட்டுப்பா, அல்ல கூட இல்லை. ஏண்டி சும்மா தானே படுத்துருக்கேன், டைம் ஆச்சு பாரு, வந்து சாப்பிட்டு தூங்குவா, நாளை காலேஜ் வேறு போங்கல. நான் காலேஜ் போக மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன். என்னடியே ஆச்சு உனக்கு? சரி விட வேறு காலேஜ் மாற்றிக்கலாம் வா. என்ன வாங்கான்றீங்களா? என்ன தேர்தல உனக்கே அதெல்லாம் முடியாதுன்னு. அப்படி என்ன, கிளம்பி வா, சாப்பிடு வா. இல்லை வரமாட்டேன். என்னடி பிரச்சனை உனக்கு? டான்ஸ் மாஸ்டர் ஜேஹோப்ல திட்டினாரா, அடித்தாரா, என்ன நடந்துச்சு சொல்லு. இனிமேல் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். தெரியும்டி, உங்ககிட்டலாம் ஒரு மாதமாக சொல்லி கொடுத்ததே பெரிய விஷயம். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. எப்படா இவர் தாங்கிட்டு ஒரு மாதம் வந்தார் அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் நானே இது ஒரு 8வது அதிசயமாக சேர்க்கலாமான்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, மனுஷன் ஓடி படிச்சுட்டு ஓடி போயிட்டார். உங்களுக்குலாம் விளையாட்டாக இருக்குல்ல? இருக்கும் விளையாட்டு தான் இருக்கும். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆக்சுவலாக அவன் என்னோட கேரக்டர் எப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருப்பா இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்க அம்மாக்கிட்டேயும் ரொம்ப ஓப்பனாக இருப்பாள், எந்த விஷயம்னாலும் வந்து சொல்லிடுவா. ஸோ இப்போ வந்துட்டு ஜேஹோப்பை லவ் பண்ண விஷயம், அதுக்கப்புறம் வந்துட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டா. எங்கள் அம்மா வாய் மேலே கை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, என் பிள்ளைக்கு ஒரு பையன் மேலே லவ்வா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க அம்மாவே வந்துட்டு ஏண்டி எவனாச்சும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டைன்ஸ்லாம் கேட்பாங்க. ஆனால் மேடம்க்கு அதில் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஐயா சீச்சி வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து எப்போ பார்த்தாலும் அதான் சொல்லிட்டு இருப்பா. அப்படின்ற மாதிரி அவங்களும் விட்டு தருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பொண்ணு வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தையா அப்படின்ற மாதிரி வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஏண்டி உண்மையாக லவ் பண்ணுறியா இல்லை சும்மா ஏன்னாச்சும் ஒரு இன்ஃபாக்சுவேஷனா? இல்லைம்மா, நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. ப்ளீஸ்மா அவரை வர சொல்லுங்க. கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ். நான் அவர்கிட்ட சொல்லி பார்க்குறேன் வயன், பட் முடியலன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளீஸ். சரிப்பா சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி எழுந்து போயிருந்துருப்பாங்க. இப்போ வயனை அப்படியே அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்துட்டுப்பா. டே 2 days போகுது, 3 days போகுது, இங்கே ரெஸ்பான்ஸே இல்லை. லைக் வந்து ஜேப் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்கள் அம்மாவும் இல்லடி நான் கால் பண்ண அவர் எடுக்கலன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அவரோட அகாடமிக்கே போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு நேராக வந்து அவரோட அகாடமிக்கே வந்து கிளம்பி போயிருந்துருப்பான். ஆனால் வருது, ஆமாம் இங்கே தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வாட்ச்மேன் மேம் யார் நீங்கள் உள்ளே விட முடியாது, சொல்லுங்கள் என்ன விஷயம்? அது நான் ஜியோப் சார் பார்க்கணும். சார் ரொம்ப பிஸி, இப்போ ப்ராக்டிஸ் வேறு உள்ளே போயிட்டுருக்கு, கண்டிப்பாக உள்ள அலோட் பண்ணவே முடியாது மேம். அது இல்லை, நான் ஒயன் வந்திருக்கான்னு சொல்லுங்கள், அவர் கண்டிப்பாக உள்ள விட சொல்லுவார். சரி ஓகே மேம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உள்ளே போயிட்டு கேட்டு விட்டுருப்பாரு. சாரி மேம், சார் இல்லை வெளியே போயிட்டார். போய் சொல்லாதீங்க, அவர் இருக்கார் தானே எனக்கு தெரியும். எஸ் மேம் அவர் இருக்கார், பட் வந்து அவருக்கு உங்கள் பார்க்கல விருப்பம் இல்லையா, அதுதான் அவர் உங்களை கிளம்ப சொன்னார். நான் தான் உங்கள் மனசு கஷ்டப்படணும் அப்படி சொன்னேன். ப்ளீஸ் மேம் நீங்கள் தயவு செஞ்சு வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ப்ளீஸ் கிளம்புங்க. இல்லை நான் எதுவும் போக மாட்டேன், அவர் வர வரைக்கும் நான் இங்கேயே ப்ரொட்டஸ்ட் பண்ணுவேன். ப்ளீஸ் மேம் புரிஞ்சுக்கோங்க, இங்கே வந்து கிளம்புங்க, என்னோடய வேலைக்கே பிரச்சனை ஆகிடும் ப்ளீஸ். சார் வெளில வரீங்களா இல்லையா? என்னதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நீங்கள் உள்ளக்க ஜோக்கு எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும், என் ஃப்ரெண்டு பக்கம் தான் நின்றுருப்பான். ஏன்னா அந்த பிள்ளை அப்படி கதிரி அழுதுட்டு வெளியே என்ன கல்லஞ்ச காரன்ட்ட இங்கே நின்றுருக்கேன். சும்மா கொஞ்ச நேரம் அழுவான், கிளம்பி போயிடுவான். தேவையில்லாமல் மனசில் வந்துட்டு ஆசையெல்லாம் வளர்த்துட்டா பிரச்சனை ஆகிடும். இதப்பா எனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இல்லை பிடிக்கலன்னு சொல்லி, அதுக்கு எதுக்கு முன்னாலாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு பிடிக்கல அவ்வளோதான். எனக்கு இந்த லவ் நான் சத்தியமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு என்னோடய லவ் எல்லாமே என்னோடய டான்ஸ் மட்டும் தான். ஆனால் யாரா இவன் அப்படின்னா மாதிரி அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு பணக்கார பொண்ணு அழகாக தேவதை மாதிரி இருக்கா, இவெல்லாம் நம்ம லைஃப்பில் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். நான் மட்டும் இந்த பிள்ளைலாம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் அடுத்த செகண்டே கல்யாணத்தை பண்ணிக்கலாமா அப்படின்னு வீட்டில் போயிடுவேன். இவனும் ஒரு காணு அப்படின்ற மாதிரி வந்து டென்ஷனை வந்து கத்திட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே. வெளியே சொன்னால் அடி வரும், அதனால வாய்க்குள்ளேயே கத்திட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து வயனும் ரொம்ப நேரம் கத்திட்டு இருந்திருப்பா. கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே அங்கேயே நின்றுருக்கா. உனக்குலாம் மனசாச்சே இல்லைடா, ஒரு பிள்ளை அங்கே 1 மணி நேரமாக நின்று கத்திக்கிட்டு இருக்காடா. அட்லீஸ்ட் போயிட்டு கிளம்புனாச்சும் சொல்லி தொலைடா. கடைசி அந்த பிள்ளையே போகுது. இப்போ வயனே அங்கேருந்து போயிருந்துருப்பான். தொண்டெல்லாம் வலிக்கு, நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போயிருந்துருப்பா. மச்சான் அப்போவும் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போகிறடா, வாய முடியா ஷோலுக்கு என்ன பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணிருக்காரு. ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து போகுது. நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ்மா அவர்கிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டேன், ஆனால் அவர் ஒத்துக்கிற மாதிரி தெரில. ப்ளீஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவார், புரியுதா? தயவு செஞ்சு உங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காது போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் இது வரைக்கும் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கிறதா தான் உங்கள் அப்பா நினச்சிட்டு இருக்காரு.
அவர் இவ்வளோ நாளாக வரலன்னு தெரிஞ்சாலும் உங்கள் அப்பா செம கோவப்படுவார். தெரியும், நான் பார்த்துக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் டே போல் அகாடமிக்கு போயிருந்துருப்பா. பட் உண்மையிலேயே இப்போ ஜேவ் வந்து இல்லை. ஸோ இவர் உள்ளக்க வந்து வாசலில் நின்றுருக்கா. அங்கே ஃப்ரெண்டு வந்திருப்பான். சரி உள்ள வாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிருப்பான். உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? ஜேவ் தான் அப்படி சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கலாம்ல நீயாச்சு. இல்லைண்ணா, எனக்கு உண்மையிலே அவரை பிடிச்சிருக்கு. நான் ஒரு உண்மையாக லவ் பண்ணுறேன். இங்கே பாருமா, அவன் அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்குறதே வந்துட்டு வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க வீட்டில் எவ்வளோ பொண்ணு பார்த்துட்டாங்க கல்யாணத்துக்கு. அதெல்லாம் வேண்டாம், அவன் என்ன தட்டி கழிச்சிட்டு இருக்கான். லவ் மட்டும் பண்ணிட்டு வேணா சொல்லு. நீ வீணாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதடா, சொன்னால் புரிஞ்சுக்கோ. இல்லைண்ணா, அவர் எந்த அளவுக்கு அடமெண்ட்டோ நானும் அந்தளவுக்கு அடமெண்ட். என்னையும் யாராலையும் மாற்ற முடியாது. அவர் ஒரு விஷயத்தில் அடமெண்ட்டாக இருக்கார்ல, நானும் அப்படி தான். இங்கே பாருமா, ஆக்சுவலாக அவனுக்கு அப்பாலாம் கிடையாது, அம்மா மட்டும்தான். ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக, அவங்க அம்மாவை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணான். பட் போக 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 அவனுக்கு அது ஒரு லவ்வாக ஆகிடுச்சு. சின்ன வயசுலேருந்து அந்த டான்ஸ் அவனுக்கு அவ்வளோ வந்து பிடிக்கும். புரியுதா? லைக் ரொம்ப விரும்பி டான்ஸ் ஆடுவான். அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். அவன் உயிர் எதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு டான்ஸுன்னு சொல்லுவான். அந்தளவுக்கு வந்துட்டு அவனுக்கு டான்ஸ் அவ்வளோ பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத அவன் ஒரு பெரிய வரமாக பார்க்குறான். அவன் சொல்லி கொடுத்து ஒருத்தவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா அது அவனுக்கு அவ்வளோ பெரிய விஷயம். அவன் உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க தான் வந்தான். நீ தேவையில்லாமல் மறுபடியும் அவன் மனசுலாம் இது பண்ணினா ரொம்ப கஷ்டப்படுவான். இப்போ கூட வந்து தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட மனசில் ஆசையை வளர்த்துடுமோன்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணிட்டுருக்கான். அதனால் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இப்போ வயனுக்கு இந்த விஷயம் ரொம்ப வந்து மனசில் பதிஞ்சிருச்சு. நம்ம ரொம்ப தான் பண்ணிட்டோமோன்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளாம் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனாலும் வீட்டுக்கு போய் அடம் முடிச்சிருக்கா. இப்போ அவர் வர சொல்லு ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு உண்மையை வந்து கெஞ்சி கூத்தாட்டி அப்படி தான் வந்துட்டுருக்கா. ஏன்னா இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து ஜியோட பர்த்டே, அட்லீஸ்ட் பர்த்டேக்காச்சும் அவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. எங்கள் ஜியோக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்பலாம் ட்ரிங்க் பண்ணல, லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ எங்கள் பக்கத்துலேயே ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்கான். இன்றைக்கி அந்த பொண்ணு வந்தா அப்படின்ற மாதிரி வந்து நடந்த கதைலாம் சொல்லியிருப்பான். பஜார் மேலே ஆடிருப்பாளே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொன்னேன், சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். நிஜமாவும் இதெல்லாம் நம்புறதுக்கு வேறு யாரா போய் சொல்கிற? ஏ மச்சான், உண்மையாக தான் சொல்கிறேன். ஓகே சரி பார்த்துக்கலாம். ஸோ இப்படியே வந்து 2 பேர் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஜியோப் ஏதோ திங்க் பண்ணுற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு மனுஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜியோப்க்கு வந்துட்டு அவங்க அம்மா ஃபைனலி கால் பண்ணி அட்டன் பண்ணியிருப்பாரு. சொல்லுங்க மேம், இப்போ பார்ப்பா என் பொண்ணு ரொம்ப அடம் முடிச்சிட்டுருக்கா. இனிமேல் அவன் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டா. ஜஸ்ட் நீ வந்து டான்ஸாக சொல்லி கொடுப்பா. சரி ஓகே என்ன ஓகே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஷாக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துருப்பாரு மனுஷன். என்ன உண்மையில வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுப்பா. பட் ஜியோ பாட்டுக்குள்ளே வராரு. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு சின்ன ரிஹர்சல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவர் பாட்டுக்கு சாங் போட்டு இந்த ஸ்டெப்புன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டுப்பாரு. ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே வந்து நம்மளா அப்படி பார்த்துட்டு இருந்துட்டுருக்கா. இப்படியே கொஞ்சம் நேரம் வந்து போயிருந்துருக்கோம். சரி ஓகே இன்றைக்கி செஷன் முடிஞ்சிச்சு, நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். ஒரு நிமிஷம். இப்போ என்ன? இல்லை ஒன்றும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறான். கிளாப் பண்ணணும் வந்துட்டு அப்படியே அந்த ரூம்லேருந்து ஒவ்வொருத்தராக வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒருத்தர் கையில் கேக்கு, ஒருத்தர் கையில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த விஷ் பண்ணுற போர்டு அந்த மாதிரிலாம் எல்லாமே வச்சுட்டு வந்திருப்பாங்க. அவருக்கே செம்ம ஷாக்கு. பிகாஸ் அவருக்கு இந்த பர்த்டேன்றதே ஞாபகம் இல்லை. சரி நம்மளோட பர்த்டேவாடான்ற மாதிரி அவருக்கு ஷாக்கு. அவர் தன்னோட பர்த்டே பற்றினா யார்கிட்டையும் சொல்லிக்க மாட்டார். அவங்க அம்மா மட்டும் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதோடு வந்துட்டு அவருக்கு வந்து வேறு யாருமே வந்து பண்ண மாட்டாங்க, அவன் ஃப்ரெண்டு வந்து பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த அகாடமியில் யாருக்குமே ஜியோவோட பர்த்டே பற்றி தெரியாது. அந்தளவுக்கு வந்து அவர் எல்லா அவரோட சீக்ரெட்ஸுமே வந்து ரொம்ப சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார் மனுஷன். ஸோ இப்படி இருந்துக்கச்சா இவளுக்கு அப்புறம் தெரிஞ்சுன்ற மாதிரி ஷாக்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எல்லோரும் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விஷ் பண்ணுறாங்க. வாயினுமே வந்துட்டு செக்கின் ஷூக்கா ஹமிதா செக்கின் ஷூக்கா ஹமிதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஷ் பண்ணியிருப்பான். ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இருந்தாலும் எதுவுமே காமிச்சிக்காமல் அப்படியே மனசுலேயே வந்துட்டு வச்சுக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாம் விஷ் பண்ணியிருப்பாரு. கேக் கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அவரும் நைஃப் எடுத்துகிட்டு எல்லாம் கேக்கெலாம் கட் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. தென் அந்த எல்லாம் முடிஞ்சிருந்துருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். இப்போ என்ன? அது நான் இவ்வளோ கம்பல் பண்ணி உங்களை இன்றைக்கி வர சொன்னதே நீங்கள் இனிமேல் வர வேணான்னு சொல்லிட்டு தான். வாட்? நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், எனக்கு புரியுது. நீங்கள் எனக்கு டான்ஸ் கொடுக்குற ஒரு குருவாக தான் வந்தீங்க. நான் தான் தேவையில்லாமல் உங்களை கஷ்டப்படுத்தி லவ் அது இதுன்னு மன்னிச்சிருங்க, எனக்கு புரியுது. ஆனால் அதுக்குன்னு இப்போ உங்கள் மேலே லவ் போயிடுச்சுனா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. நிஜமாக அது எனக்கு எப்போவுமே இருக்கும், எப்போவுமே லைஃப் லாங் இருக்கும். நீங்கள் இனிமேல் வர வேண்டாம். நீங்கள் ஹாப்பியாக உங்கள் டான்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு அப்படி இருங்க. இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்.
நீங்கள் வந்தீங்கன்னா என்னால் கண்டிப்பாக உங்கள் மேலே லவ்வை கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால தான் நீங்கள் இனிமேல் வர வேணான்னு சொன்னேன். நீங்கள் இவ்வளோ நாளாக எனக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிஜமாக எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். உங்களையும் எப்போவுமே மறக்க மாட்டேன். எனிவேஸ் ஐ எம் ஆல்வேஸ் லவ் வித் யூ. பாய், குட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ரூம்குள்ளே போயிட்டான். ஜோப்க்கு ஒரு மாதிரியாக ஆகிடுச்சு. லைக் வந்து அவர் இதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. நார்மலாக வருவோம், டான்ஸ் கற்றுக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணியிருப்பாரு. பட் இவன் இப்படி சொல்லுவான்னு கொஞ்சம் கூட திங்க் பண்ணவே இல்லை. வீட்டுக்கு போய் உட்காந்து புலம்பிட்டு இருக்கார் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவன் எதுக்கு அப்படி சொல்லணும்? நீனா வேணாம் நான் அப்படி தான் சொல்லுவான். சிவா விடு. ஆனால் நான் எதுவுமே சொல்ல தானே, நான் போய் அமைதியாக டான்ஸ் தானே கற்றுக் கொடுத்தேன், அப்புறத்துக்கு அப்படி சொன்னான். யாரா இவன் அப்படி போனால் இப்படி வரான், இப்படி போனால் அப்படி வரான், சிக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வேறு புலம்பிட்டு இருப்பான். எனிவேஸ் கேக் நல்லா இருக்கு மச்சான், வாங்கி முறியா? இந்த அண்ணனுக்கும் ஒரு பார்சலை கட்டி கொடுத்தா அப்புறம் அங்கே இருக்கானே தங்கச்சி, சில பேருக்குலாம் புரியாது அப்படின்ற மாதிரி அவன் தின்னுட்டு இருக்கான். வாயை முடிட்டு போயிட்டு அப்படியே நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். இந்த செம்ம கடுப்பில் இருக்கா. சரி மச்சான், பேசிட்டே இருந்ததில் மறந்துட்டேன். உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்கடா. என்னது ஃபோன் பண்ணாங்களா? சொல்லவே இல்லை என்கிட்ட. அதான் இப்போ சொல்லிட்டேன்ல. சாரி மச்சான், அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. இதான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், வெளியே போயிருந்தில்ல, அதான் நான் அப்புறமா பண்ண சொல்கிறேம்மா அப்படின்ட்டேன். சரி, இப்போ ஜெயஹோப் அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாரு. ஹலோ, நான் ஜெயோ பேசுகிறேன். என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், அதுக்கு தான்ப்பா நான் கால் பண்ணனே. முக்கியமான விஷயமா? அப்படின்னா முக்கியமான விஷயம் அது இல்லைப்பா, உனக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். இது பாரு, நீ கோவம் மட்டும் படாத, சும்மா அந்த பொண்ணை பார்த்து பேச மட்டும் செய்ய போதும், சரியா? நீ நேரில் கூட பார்க்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஃபோன்லையாச்சும் பேசு. இல்லைம்மா, ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நான் தான் சொல்கிறேன்ல, மேரேஜ்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ பாருப்பா, எனக்கோ உடம்பு சரியில்லை, இப்போ பொண்ணு இருந்துட்டுருக்கேன். நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்றதெல்லாம் நான் பார்க்கக்கூடாதா? எனக்கு அந்த ஒரு உரிமை கூடவா கிடையாது? நீங்கள் ஏமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். இதை பாச்சேங்க, எல்லாராலையும் தனியாக வாழ்ந்துட முடியாது, நம்மளுக்குன்னு ஒரு சோல் பார்ட்னர் வேணும் தானே. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? கடைசி வரைக்கும் தனியாலாம் இருந்துட முடியாது, நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். தேவையில்லாமல் நீ வந்து இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காத, புரியுதா? ஆல்ரெடி ரொம்ப வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், புரியுதா? மேரேஜ்க்கு அப்புறமும் நீ உன் டான்ஸ், உன்னோட ப்ரொஃபஷனல் இதே பண்ணு, யார் வேணான்னு சொன்னான்? அதை சொல்லம்மா. ஷிவ், நான் இது வரைக்கும் பேச்சு கேட்டுட்டேன், இந்த முறை என்னால் கேட்க முடியாது. நான் சொன்னதான், நீ அந்த பொண்ணு கால் பண்ணி பேசு, அவ்வளோதான். இப்போ அவங்க அம்மா கால் கட் பண்ணிட்டாங்க, இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்க அம்மா நம்பர்லாம் அமுச்சு வச்சுருப்பாங்க, பொண்ணோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. இவருக்கு அப்படியே தலை வலிக்குது. ஏன்டா எவ்வளோ சொன்னாலும் எனக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க யாரும். என்ன இல்லை மச்சான், எப்போதும் கல்யாணன்ற பேச்சு ஆரம்பித்தாலே தின்னு கத்துவேன், ஆடுவேன், ஃபோன்லாம் கட் பண்ணி விட்டுருவேன். இப்போ என்ன கொஞ்சம் அமைதியாக பேசுகிற மாதிரி தோணுது மச்சான். அதெல்லாம் ஒன்றும் நீ இப்போவும் எனக்கு கல்யாணத்தில் எப்போ இல்லை தான். சரி சரி சரி, எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்க? இல்லை மச்சான், ஒருவேளை உனக்கு அந்த ஒயின் பண்ணி பிடிச்சிருக்கோ? ஏச்சி லூசு மாதிரி பேசாத, அவள் சின்ன பொண்ணு, தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்கிட்டாள் தான், அதை அவளே புரிஞ்சுக்கிட்டு விலகிட்டான். ஓஹோ, அப்புறம் எதுக்கு மச்சான் இங்கே வந்து போனவிட்டுருக்கேன்? ஃபோன் லாக் பண்ணிட்டுருக்கேன். செக், நான் இந்த பொண்ணு போய் பார்த்துட்டு வரேன். மச்சான் அவனை பார்க்கலாம் சொல்ல, ஃபோன் தான் பேசணும். இப்போ ஜெயோ அந்த பொண்ணு கால் பண்ணியிருப்பாரு. ஹலோ, நான் ஜெயோ அம்மா சொல்லியிருப்பேன். சொன்னாங்க நீங்கள் தான் ஜெயோப்பா, உங்களை பற்றி எல்லாத்தையும் சொன்னாங்க. நீங்கள் ஒரு டான்ஸராமே, நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா? ஓகே, எனக்கும் டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓ, தட்ஸ் குட். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பற்றி பேச வேண்டியது இருக்குது, நேரில் மீட் பண்ணலாமா? நேர்லையா? சரி ஓகே, எப்போ? மார்னிங் 10 o'clock. ஓகே. இப்போ ஜியோ கால் கட் பண்ணிட்டாரு. மச்சான் நேரில் மீட் பண்ணணும்னு சொல்கிறான், போகணுமா என்ன? அதுவும் இருப்போம் மச்சான், நீ யாருமே கண்ட்ரோல்லாம் பண்ணல, நீ ஏன் போனா போவாட்டி போ. ஆனால் ஒன்று மச்சான், எனக்கு அந்த ஒயின் புள்ளி தான் பிடிச்சிருக்கு,
என் தங்கச்சியை மட்டும் நீ கல்யாணம் பண்ணினேன்னு வச்சுக்கோங்க, சும்மா அப்படி வாழ்வா மச்சான். அந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணாக கிடைக்கவே கிடையாது. சொன்னால் அவங்க மண்டைக்கு ஏறாது. எனக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டாரு. விஜயோ அப்புறம் அதை பற்றி திங்க் பண்ணிருப்பாரு. அவன் ஃப்ரெண்டு சொல்கிறதும் கரெக்டு தான், இவருக்கும் அது தோணுது தான். பட் இருந்தாலும் அம்மா பார்த்துட்டாங்க இந்த பொண்ணை அப்படின்ற மாதிரி வந்து மனசே வச்சுருப்பாரு. சரி ஓகே போய் பார்ப்போம், என்ன நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. ஸோ தென் த நெக்ஸ்ட் டே அவர் போய் மீட் பண்ணியிருப்பாரு. ஹாய் ஹாய் உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனாச்சும் ஆர்டர் பண்ணிடலாம்? ஒன்றும் பிரச்சனை, ஆர்டர் பண்ணலாம். இப்போ 2 பேருமே காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிருப்பாங்க. சரி ஓகே, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்கள். ஆக்சுவலி எனக்குன்னு ஒரு சில ரூல்ஸஸ்லாம் இருக்குது. என்னால் மேரேஜ்க்கு அப்புறம் எதுக்காகவும் என் ஹஸ்பண்ட்காக அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் மாற்றிக்க முடியாது. சொல்லப்போனால் நான் நைட் டைமில் வெளியே போவேன், பார்ட்டிஸ் அட்டென்ட் பண்ணுவேன், லைக் நிறையா இருக்குது. இதெல்லாம் போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இதெல்லாம் எதுவுமே என்னால் மாற்றிக்க முடியாது. அண்ட் தென் நான் ரொம்ப ஓப்பன் டைப், ஓகேவா? ஸோ அதனால் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ரொம்ப மியூச்சுவலாக ஷேர் பண்ணிவிடுவேன். சொல்லப்போனால் எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 4 எக்ஸ் கிட்டே இருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு பிரேக்கப் ஆச்சு. அதுக்கப்புறமா மேரேஜ்க்கு வந்துட்டு ரெடி பண்ணாங்க. சரி ஓகே நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஜெயோபாயில் இதெல்லாம் நம்பவே முடியல, இந்த காலத்தில் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு. அப்புறம் அண்ட் தென் நான் வீட்லேயும் இதே மாதிரி தான் காஸ்டியூம் போட்டிருப்பேன். என்னை கண்ட்ரோல்லாம் பண்ண நினைக்கக்கூடாது, ஓகேவா? அண்ட் தென் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஓகே? நான் வீட்டில் பாதி வேலை செஞ்சால் நீங்கள் பாதி வேலை செய்யணும், ஓகே? அப்புறம் எனக்கு எதனாச்சும் ஸ்டடீஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நான் படிக்க போவேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து தடக்கூடாது. எனக்கு படிப்பை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, வேறு சொல்லுங்கள். அண்ட் தென் சொன்னதான் அவ்வளோதான். மற்றபடி இன்னும் போக போக விஷயத்தெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் தென் அடிக்கடி ஷாப்பிங் போவேன், வெளியே சுற்றுவேன், எல்லாமே இருக்குது, ஓகேவா? உங்களுக்கு இதெல்லாம் ஓகேன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் 2 பேருக்கு வந்து செட் ஆகலைன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால தான் கிளியராக எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு இதெல்லாம் ஓகேன்னா நீங்கள் ஓகே சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் ஓப்பனாக இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். குட் பாய். ஹலோ இருங்க, எல்லாம் ஓகே வேதான்னு பேசுகிறீங்க, அப்புறம் என்ன போகிறீங்க? எனக்கு வேறு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னாலும் யாருக்காகவும் என்னை மாற்றிக்க முடியாது. எனக்கு என் ஒய்ஃபோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். எனக்கு கூட வாழ போகிற பொண்ணோட லைஃப் ரொம்ப முக்கியம். ஸ்டடீஸுன்ற போது எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், படிப்பு தான். ஸோ கண்டிப்பாக படிக்கணுன்னா அவங்க போய் படிச்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன ஆம்பிஷன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதை வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த நைட் டைம் லேட் டைமில் வெளியே சுற்றுறது, வெளியே போகலாம், ஷாப்பிங் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம், என்ன எதுவுமே கண்ட்ரோலாக பண்ண மாட்டேன். ஆனால் இந்த நைட் டைம் அதெல்லாம் சத்தியமாக எனக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் எப்படி எனக்காக எதுவுமே மாற்றிக்க மாட்டிங்களோ அதே மாதிரி நானும் உங்களுக்காக எதுவுமே மாற்றிக்க போகிறதில்ல. எனக்கு இதெல்லாம் தான். ஸோ நல்ல வேலை முன்னாடியே சொல்லிட்டீங்க. மேரேஜுக்கு அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டு பிரியறதுக்கு இப்போ ரொம்ப மியூச்சுவலாக பேசி நல்ல முடிவு தான் எடுத்திருக்கோம். அப்புறம் எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் 4 எக்ஸ் 5 எக்ஸ்லாம் கிடையாது. என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் ஒரு பொண்ணு நீங்கள் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு மாதிரி லவ், அதே ஒயனா எனக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு உங்ககிட்ட பேசின பேர் தான் ஒரு கிளாரிட்டி கிடச்ச மாதிரி எனக்கு தோணுது. லைக் ஏன்னு எனக்கு தெரில, பட் எனக்கு இப்போ என் ஒயின் மேலே லவ் வந்துருச்சு. அது எனக்கு முன்னாடிலேருந்து இருந்திருக்கு, பட் இப்போ அவனுக்கு தோணுது சொல்லணும்னு. இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ பாய். இப்போ அவர் அங்கே வந்து போயிட்டாரு. நம்ம கரெக்டாக தானே பேசணும், ஏன் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? இது போய் அம்மா கிட்ட சொன்னோம், கற்றுன்னு கற்றுமே. சரி வீடு, நம்ம கிடைக்காத பையனா அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். இங்கே ஜேவப் வந்து பார்த்தீங்கன்னா ஒயனுக்கு வந்து கால் பண்ணியிருப்பாரு. பட் ஒயனுக்குன்னா ஸ்ட்ரைட்டாக ஒயனுக்கு கால் பண்ணல, அவருடைய ஆஃபீஸ் நம்பர்லேருந்து பாடி கார்டுக்கு கால் பண்ணியிருப்பாரு. பாடி கார்டும் வந்துட்டு இந்த மாதிரி அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சார். அதில் ஒயனை சாரி சார், உங்களால் வந்து அவங்கள பார்க்க முடியாது, அவங்க வந்து ஸ்டடீஸ்க்காக வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வாட்? ஆமாம் சார், ஆக்சுவலாக இங்கே தான் படிச்சுட்டு இருந்தாங்க, பட் வந்து இப்போ அவங்களுக்கு காலேஜ்லாம் வந்துட்டு இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு தென் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஓகே கிளம்பிட்டாங்களா? இல்லை சார், இங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஓகே எந்த ஏர்போர்ட்? இப்போ இவர் அந்த நேம்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இங்கே ஜியோக்குன்னா ஒரு மாதிரி மனசீரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நாள் கிட்டே இருக்கும்போது அந்த அருமையே தெரில அப்படின்ற மாதிரி இருந்திருப்பார். பட் இப்போது தள்ளி போகிறாங்கன்னு போது அதை வர அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல மனுஷனால். ஓகே லெட்ஸ் ட்ரை ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கிளம்பி போயிருப்பார். ஸோ ஏர்போர்ட்டுக்கே போயாச்சு, இந்தியன் ஏர்போர்ட் தான். ஸோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னடி நான் போகணுமா? ஏடி நீயா தான் நான் போய் வெளிநாட்டில் படித்தே ஆகணும், நீங்கள் எனக்கு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு என்னை வந்துட்டு இந்த மாதிரி வெளிநாட்டில் சேர்த்து விடுங்க, அங்கே நான் படிக்கிறேன்னு எங்களை போட்டு உயிர் எடுத்தா? அது இல்லைம்மா, அப்போ தோணுச்சு ஏதோ அவசரத்தில் முடிவு எடுத்துட்டோன்னு. ஓகே ஆனால் இப்போ வேணான்னு தோணுது. சும்மா விளையாட்டுருக்காத வயன், இங்கே எல்லாம் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு, அங்கேயே அவனுக்காக வந்து சீட்டெல்லாம் பண்ணியாச்சு, இப்படிதான் இப்போல்லாம் எதுவுமே மாற்ற முடியாது, ஒழுங்காக போய் படிச்சுட்டு வா, அவ்வளோதான். ப்ளீஸ் 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 சொல்ல கூட்டலாம். என்னடி? இல்லை நான் போகிறேன். மாற்றி நீ பேசுவேன்னு தெரியும். சரி, இன்னும் ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? 1/2 hour இருக்கான். இங்கே ஜோப் வந்துருப்பாரு. லைக் அவங்களாம் வந்துட்டு அந்த பாஸ்போர்ட்லாம் காமிச்சிட்டு உள்ளே இருந்துட்டுருக்காங்க. ஸோ இவர் போகணுன்னா இவர் உள்ளக்கு வந்து பாஸ்போர்ட் காமிச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். இவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. சார் லெட்ஸ் ஒரே ஒரு தடவை சார் ப்ளீஸ், கொஞ்சம் உள்ளே பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கற்றுருக்காரு. பட் சார் ஃப்ளைட் வரப்போகுது, டேக் ஆஃப் ஆக போகுது, என்ன சார் பேசியிருக்கீங்க? இல்லை ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இவருக்கு அப்படியே லைக் விட்டுருவோமோன்ற பயம் வந்துடுச்சு. இப்போது ஃப்ளைட்டும் கிளம்பிடுச்சு. லைக் அவ்வளோதான், ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இவரால் சத்தியமாக அதை நம்பவே முடியல. அப்படியே உடஞ்சி போய் அந்த சீட்டில் உட்காந்துருப்பாரு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனுஷனுக்கு. அவன் என்னை தேடி வரும்போதெல்லாம் நான் வேணான்னு விலகி போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு அருமை புரியுது. ரொம்ப தான் பண்ணியிருந்துருக்கான்ல. சரி ஓகே, அவள் எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கட்டும். ஸோ இப்படியே பேசிட்டு மனுஷன் வந்து எஞ்சி போகலான்னு பார்க்கும்போது, சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சவுண்ட் கேட்டிருக்கோம். ஒரு அப்படி திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா வயன். இவரால் லிட்டரலி நம்பவே முடியல. செம்ம ஷாக்கு மனுஷன். வயன் நீ அதை நான் கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரை அப்படியே ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணியிருந்திருப்பாரு. லைக் அங்கே எல்லோரும் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவர் கவரே இல்லை. அவர் பாட்டுக்கு வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் மனுஷன் ஹக் பண்ணியிருக்காரு. வயனால் சத்தியமாக நம்ப முடியல. சார் என்னாச்சு? எதுவும் பேசாது. இன்னும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாரு. சாரி, என்ன மன்னிச்சிரு, நான் ரொம்ப தான் ஓவராக பண்ணுறேன். எனக்கும் புரியுது, நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஏன் எதுக்குன்னு சத்தியமாக கேட்காத. நான் கூட எனக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் வருமா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது ஒரு நிமிஷம் நீ கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்ட அப்படின்னு நான் தப்பாக நினச்சதுக்கே என்னால் தாங்கிக்கவே முடியல. ஆனால் உன்னை நான் மிஸ் பண்ணியிருந்தேன், ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன். ஐ லவ் யூ ஸோ மச். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்போமாடா அப்படின்ற மாதிரி இருந்த எனக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப டைட்டாக வந்து 2 பேரும் ஹக் பண்ணியிருந்திருப்பாங்க. எங்கள் அம்மாவும் தம்பி நான் இங்கே தான்ப்பா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துருப்பாரு. இந்த அம்மா வேறு இப்போ தான் கேட்குதுரு எனக்கு. இல்லைம்மா நான் ஒன்றுமே சொல்ல, பாட்டு பாடிட்டு இருந்தேன். பாடுவேன். சரிப்பா. அம்மா ஓயன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு, நீ எப்படிங்க? அதை ஏன்ப்பா கேட்குற? போகிற நேரத்துக்கிட்ட வேண்டாம் அப்படின்னு அடம் பிடிச்சி வந்துட்டாப்பா. அது என்னவோ தெரில, என் மனசுக்கு சரியாக படலை போகிறது. அதனால தான் இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் மாற்றணும். மறுபடியும் இதே காலேஜ். இவளை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே முறைச்சிட்டு இருப்பாங்க. குழந்தைக்காக இந்த ஒரு தியாகத்தை கூட செய்ய மாட்டியாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஜேவப் அப்படி சிரிச்சிட்டே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ வீட்டுக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. இப்போது ஜேவப் வந்து அவரோட அம்மா கிட்டே சொல்லியிருந்திருப்பார். இந்த மாதிரி அவர் போயிட்டு பார்த்த பொண்ணை வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்ணது, தென் ஒயினை வந்து லவ் பண்ணுற விஷயத்தை சொன்னது எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். ஏண்டா இந்த பிள்ளையை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா நானே கல்யாணம் பண்ணிருப்பேன்டா, இதுக்கு எதுக்கிட்ட கல்யாணம் வேணாம்னு சீன் போட்டுருந்தேன். இல்லைம்மா எனக்கு அப்போலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இங்கே 2க்குலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இங்கே சொல்கிறவே முடியல.
ஐயோ மச்சான் இவ்வளோ நாள் நீ அழுதுட்டு இருந்த மச்சான், உன்னோட லைஃபுக்கு இப்போ ஒரு எண்டு கார்டு கிடைக்க போகுது மச்சான், உண்மையிலே நீ கல்யாணம் பண்ண போகிற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் பெஸ்டியாக வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஜியோவோட ஃப்ரெண்டெல்லாம் கையிலே பிடிக்க முடியல. தெரியும்டா, எனக்கு தெரியும், உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக என் தங்கச்சி தான் உனக்கு கிடைப்பான்னு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுருக்கோம். ஸோ இப்படியே வந்து மாறி மாறி எல்லாம் ஹாப்பியாக வந்துருக்காங்க. இதில் டெரராக இருக்க ஒரு பீஸ் நம்ம ஒயனோட அப்பா தான். என்னங்க நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணால ஷோ நம்பி டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு கூப்பிட்ட பையன் இப்போ லாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன கதை இது? அப்பா சாரிப்பா, நான் தான் ஃபஸ்ட்டு அவரை ப்ரப்போஸ் பண்ணேன், அவருக்கு எதுவுமே தெரியாது, அவர் மேலே மட்டும் கோவப்படாதீங்கப்பா ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? நானும் பார்க்குறேன், ரொம்ப தான் போயிட்டுருக்கீங்க, வாய்ப்பே இல்லை. என் பொண்ணெல்லாம் ஆஃப்டர் ஆல் ஒரு டான்ஸர், சிவனுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாது. அப்படிலாம் பேசாதீங்கப்பா. இப்போ ஜேஓப் எதுவுமே பேசலாமே தான் நின்றுப்பாரு. என்னங்க போதும் நிறுத்துறீங்களா அவங்க ஆக்டிங்க? சே ஒயன்மா, நேற்றே அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவருக்கும் பூர்ண சம்மதம். என்னவோ ஒன்று, நீ ஹாப்பியாக இருந்தால் போதும், அதான் உனக்கு தெரிஞ்ச கதை தானே. அப்போ அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டுக்கா கொஞ்சம் ஆக்ட் பண்ணி அப்படியே சீனை போகலான்னு நினச்சேம்மா, கொஞ்சம் ஒரு டெரரான ஒரு பணக்கார அப்பா மாதிரி சீன் போகலான்னு நினச்சேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் புலம்பிட்டு இருப்பார். இதெல்லாம் வந்து முன்னாடியே அம்மா வந்து சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. அவருமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வேணான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே பொண்ணோட லைஃப் தான் முக்கியம், பொண்ணு சந்தோஷமாக தான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணியிருப்பார். தென் நீங்கள் ஜேவுக்குன்னு வந்துட்டு ஷாக் ஆகிடுச்சு, ஐயோ நம்ம கூட ஒரு நிமிஷம் இதை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எனக்கு ரொம்ப ஹாப்பி, அப்போ போய்ட்டு அட்டாக் பண்ணிட்டு நான் கூட ரொம்பவே நம்பிட்டேன், என்னன்னா இவர் இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டேன்ப்பா. உங்களுக்கு ஆக்டிங்லாம் நல்லா தான் வருது, சார் நீங்கள் படத்தில் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே வந்து காலேஜ் முடிக்கிட்டு இப்போ 3rd year படிச்சுட்டு இருக்காளா, அதை வந்து முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஒயனும் ஹாப்பி, ஜேஹோப்பும் ஹாப்பி. ஜேஹோப் வந்துட்டு இதை பாரு, நீ வந்து காலேஜுக்கு அப்புறமும் எதனாச்சும் பண்ணணும், லைக் வந்து வேலைக்கு போகணும், படிக்கணும், அந்த மாதிரி எதனாச்சும் இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக பண்ணலாம், இன்னைக்கு என்ன ஆம்பிஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. சரி எனக்கு பியானோன்னா ரொம்ப பிடிக்கும், நான் வேணா அதை வேணா பண்ணுறேன் நீ, சரி ஓகே உன்னோட விருப்பம். இங்கே ஒயன்கில் ரொம்ப ஹாப்பி, பாடுறா இவர் வந்து நம்மளுடைய ஸ்டடீஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பா. தென் வந்து ஃபைனலி வந்து 3rd year வந்து முடிச்சுட்டு happy married. ஓகே ஹாப்பி என்டிங். தென் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ஜேஹோப், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாம் ஒன்று தான். எனிவேஸ் நல்லா இருந்தால் சரி தான். ஓகே ஆர்மீஸ் அவங்க எல்லாரோட விஷயம் வந்து கண்டிப்பாக ஜேஹோப்க்கு வந்து சொல்லுங்கள். எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருப்பார் மனுஷன், அவருடைய சிரிப்பு எல்லாமே எப்போதுமே அப்படியே இருக்கணும். ஓகே இதோட இந்த ஒன் ஷேர் வந்து நான் முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எதனாச்சும் வந்து மாற்றிக்கணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நான் வந்து என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய்.